அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப ஹெல்த்தியான புளிச்சக்கீரை. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை ஃபுல்லாக வந்து நம்ம ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் வெறும் இலை மட்டும், அந்த ஸ்டெம்மெல்லாம் இருந்தால் கூட நம்ம வந்து இது செய்யும்போது இடையில வந்து பல்லில் எல்லாம் மாட்டிக்கும். இந்த தண்டுக்கீரை மாதிரி ஃபுல்லாக வெந்து அந்த மாதிரி வராது, தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லீஃபை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். அதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் தாளித்ததுக்கப்புறம் வரமிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிட்டு அந்த மத்தில் கடைஞ்சி வச்சுருக்க கீரையை நான் இதில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பரட்டி எடுத்து நல்லா அந்த ஒரு 3/4 இருக்கிறது வந்து 1/4 ஆகியோ அந்த அளவுக்கு வந்து நல்லா சுருங்கிடும். நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டாலும் எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். புளிச்சக்கீரையில் அவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உப்பு போட்டால் போதும். இதில் வந்து தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக போடணும். ஏற்கனவே புளிச்சக்கீரை வந்து நல்லா புளிக்கும். வெங்காயம் வந்து ஒரு 2 பங்கு போடுறீங்கன்னா தக்காளி வந்து ஒரு 1/2 தக்காளி போட்டால் கூட போதும். இது வந்து இந்த கீரையை வச்சு கோங்கரா சட்னி கூட அரைச்சி வச்சுக்கலாம். இதுவுமே வந்து கெட்டு போகாது. 2 days 3 days அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் அல்லது நெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அது போட்டோன்னா வந்து சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அந்த ட்ரைனஸ் இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.